டாக்ஸ் நம்ம எல்லாரும் கட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பணக்காரங்க மட்டும் எப்படிங்க சட்டப்பூர்வமாவே இதிலிருந்து தப்பிக்கிறாங்க? இது ஏதோ ஏமாட்டு வேலைன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. இது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சில விதிகளை பத்தினது. வாங்க இந்த சிஸ்டமோட ரகசியங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, வருஷம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் நம்ம சம்பாத்தியத்துல ஒரு பெரிய பங்க வரியா கட்டுறோம். ஆனா உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் சில சமயம் நம்மள விட கம்மியா டாக்ஸ் கட்டுறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இது எப்படிங்க முடியும்? அவங்க சட்டத்தை மீறலன்னா அப்புறம் எப்படி? இதுக்கான பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவங்க சட்டத்தை உடைக்கல, அவங்க சட்டத்தை நம்மள விட ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க. இது சட்ட விரோதம் கிடையாது, இது வெறும் அந்த சிஸ்டம் பத்தின ஆழமான ஒரு புரிதல், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒரே டாக்ஸ் சிஸ்டம்குள்ள தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க ரெண்டு தனித்தனி கேம் நடக்குது. ரெண்டுக்கும் அலகழகு ரூல்ஸ். பணக்காரங்களுக்கும் நமக்கும் இருக்க உண்மையான வித்தியாசம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் ஏமாத்துறதுல இல்ல. அதுக்கு பதிலா இந்த சிஸ்டம் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எப்படி பாக்குதுங்கிறதுல தான் இருக்கு. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய் தானே. ஆனா டாக்ஸ் சிஸ்டம் படி இல்ல. அந்த பணம் எப்படி சம்பாதிக்கப்பட்டதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, இப்போ முதல் பெரிய ரகசியத்துக்குள்ள போலாம். நம்மள மாதிரி பெரும்பாலான மக்கள் ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்றோம். ஆனா பணக்காரங்க அவங்களோட சொத்துக்கள் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க. இது கேட்க சின்ன வித்தியாசமா தெரியலாம். ஆனா டாக்ஸ பொறுத்த வரைக்கும் இது ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இப்ப இத பாருங்க. ஒரு பக்கம் வேலையிலிருந்து வர்ற வருமானம், அதாவது நம்ம சம்பளம். இதுக்கு அரசாங்கம் அதிகமா வரி விதிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் சொத்துக்கள்ல இருந்து வர்ற முதலீட்டு வருமானம், இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வரி தான். இதுதான் நான் சொன்ன அந்த ரெண்டு அழகழகு கேம். அப்போ சொத்துக்கள்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஸ்டாக்ஸ், அதாவது பங்குகள், சொந்தமா நடத்துற பிசினஸ், அப்புறம் ரியல் எஸ்டேட். இந்த மாதிரி சொத்துக்கள்ல இருந்து வர்ற வருமானத்துக்கு தான் வரி ரொம்ப கம்மி. சரி, அடுத்த ரகசியத்துக்கு போவோமா? சொந்தமா பிசினஸ் பண்றதும் ரியல் எஸ்டேட் வச்சிருக்கிறதும் ஒரு பவர்ஃபுல்லான டாக்ஸ் ஷீல்டு மாதிரி. அது எப்படி வருமானத்தை சட்டப்பூர்வமா காப்பாத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு விஷயம் உங்க மொத்த பார்வையையும் மாத்த போகுது. நீங்க ஒரு உத்தியோகியா இருந்தா உங்க ஃபார்முலா இதுதான். முதல்ல சம்பாதிப்பீங்க, அப்புறம் அதுக்கு டாக்ஸ் கட்டுவீங்க, கடைசியா மிச்ச பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆனா ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா இந்த ஃபார்முலாவே தலைகீழா மாறிடும். முதல்ல சம்பாதிப்பீங்க, அப்புறம் செலவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் டாக்ஸ் கட்டுவீங்க. பாத்தீங்களா, டாக்ஸ் கடைசியா வருது. பிசினஸ் பண்றவங்க அவங்களோட செலவுகள், நஷ்டங்கள், புதுசா பண்ற முதலீடுகள், ஏன் தேய்மானம்னு சொல்ற டிப்ரிசியேஷனை கூட சட்டப்பூர்வமா கழிச்சுக்கலாம். டாக்ஸ் சிஸ்டம் இதை ஏமாத்த வேலையா பார்க்கல. அவங்க பார்வையில இது பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற ஒரு வழி. இப்போ இன்னும் ஒரு படி மேல போவோம். டாக்ஸ குறைக்கிறதுன்னு வந்துட்டா ரியல் எஸ்டேட் தான் உண்மையான சூப்பர் பவர். பணக்காரங்களோட ஃபேவரட் டூல் இதுதானே சொல்லலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம்னு ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு. உங்க சொத்தோட மதிப்பு மார்க்கெட்ல ஏறிட்டே போனாலும் சரி, அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்தாலும் சரி, பேப்பர்ல மட்டும் அதோட மதிப்பு குறையுதுன்னு காட்டி உங்க வரிய குறைக்க முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது 100% சட்டப்பூர்வமான உண்மை. சரி, நாம இப்ப பார்க்க போற டெக்னிக் இதை விட ஆச்சரியமா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற சொத்தோட மதிப்பை ஒரு பைசா கூட வரி கட்டாம எப்படி பயன்படுத்துறது? பதில் ரொம்ப சிம்பிள். அதை விற்காம இருக்கிறது தான். ஏன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸையோ ரியல் எஸ்டேட்டையோ வித்தா அதுல வர்ற லாபத்துக்கு நீங்க வரி கட்டியாகணும். பணக்காரங்க இதைத்தான் தவிர்க்க நினைப்பாங்க. அப்போ அவங்க விக்கலைன்னா அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதோ பதில். அவங்க விக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களோட மதிப்புமிக்க சொத்துக்களை அடமானமா வச்சு அது மேல கடன் வாங்குவாங்க. இது ஏன் ஒரு புத்திசாலித்தனமான மூவ் தெரியுமா? ஏன்னா சட்டப்படி கடன் வாங்குற பணம் வருமானமா கணக்கிடப்படாது. வருமானமே இல்லைன்னா வருமான வரியும் கிடையாது. சோ அவங்க டாக்ஸே இல்லாத கடன் பணத்துல வாழ்வாங்க. அதே நேரத்துல அவங்களோட சொத்துக்களோட மதிப்பு வளர்ந்துகிட்டே போகும். இது 100% லீகல். நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ஐடியாவோட சின்ன சின்ன பாகங்கள் தான். இது ஏதோ குறுகிய கால லாபத்தை பத்தினதா இல்ல, இது ஒரு நீண்ட கால திட்டமிடல். அவங்க அடுத்த மாசத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அடுத்த 10 வருஷத்தை பத்தி யோசிப்பாங்க. வரிய உடனே கட்டுறதுக்கு பதிலா அதை தள்ளி போடுவாங்க, காலப்போக்குல குறைப்பாங்க. இதுக்காகவே அக்கவுண்டன்ட்ஸ், லாயர்ஸ்னு பெரிய டீமே வச்சிருப்பாங்க. இது சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துறதில்ல, இது அந்த சிஸ்டமோட விதிகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்றது.
கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. இந்த டாக்ஸ் சிஸ்டம் பணக்காரங்களை தண்டிக்கிறதுக்காக உருவாக்கப்படல. அதுக்கு பதிலா ஒரு விஷயத்த சொந்தமா வச்சிருக்கிறவங்களுக்கும் முதலீடு பண்றவங்களுக்கும் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் பரிசு கொடுக்கற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க நேரத்தை மட்டும் பணத்துக்காக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேம்ல நீங்க கஷ்டமான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த முழு விஷயத்துல இருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணுதான். மிகப்பெரிய டாக்ஸ் நன்மைங்கிறது பணம் இல்ல, அது இந்த விதிகளை பத்தின அறிவுதான். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பவர். பணம் மற்றும் சக்தி பத்தின இந்த பார்வை உங்க சிந்தனையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வந்திருந்தா மறக்காம நம்ம இந்த அலசலுக்கு ஒரு லைக் போடுங்க. இதோட அடுத்த பாகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல டாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவை இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எதிர்த்து போராடுறத நிறுத்திட்டு அதோட சேர்ந்து புத்திசாலித்தனமா பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.